வணக்கம், வெல்கம் டு மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க பவர்ட் பை டக் டக் பெருங்காயம். இன்னைக்கு ரசிக்க ருசிக்க நம்ம கூட சேர்ந்து சமைக்க போறாங்க மிஸ்ஸஸ் நளினி சங்கர். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் நளினி சங்கர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஸ்பெஷல் பண்ண போறீங்க? இன்னைக்கு காரவடை பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன். அதுதான் வந்திருக்கேன். பாலக்காடு தமிழ்ல உங்களுக்கு? பாலக்காடுல நான் ஆலப்புழை இருக்கேன். ஓ, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. தமிழ் ரொம்ப தேங்க்யூ. காரவடையும் பால் பாயசம். நான் ஆலப்புழையில நான் இருந்ததுனால கிட்ட அம்பலப்புழை இருக்கு. அம்பலப்புழை சுவாமி கிருஷ்ண சுவாமி கோவிலாக்கும். அந்த கோவில்ல பால் பாயசம் ரொம்ப ஃபேமஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ அந்த நீங்க பண்ணும்போது அது ஒரு ஸ்பெஷல் இல்லையா? அப்படி இல்ல, சுவாமியோட தான் ஸ்பெஷல். ஆனா அதை நினைவுபடுத்துற மாதிரி நம்ம ஆத்துல அது பெரிய ஒரு ப்ரொசீஜர். அங்க அம்பலப்புழையில நடக்கிறது. பெரிய வார்ப்பில பாலை விட்டு வச்சிச்சு எல்லாருக்கும் செய்வா நிறைய மணி நேரமா. ஸோ நமக்கு அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சின்ன ஆற்றுல ஒரு என்ன சொல்றது ஷார்ட் பீரியடில் நம்ம சிம்பிளா நம்ம சீக்கிரம் செய்யக்கூடிய அந்த மாதிரி பண்ணிட்டு, ஆனால் அதை பார்க்கும்போது நமக்கு சுவாமியோடும் அந்த கோவிலோடும் அந்த கலரும் அந்த பாயசத்தோட கலரும் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது காரவடை. இப்போ காரவடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். காரவடைக்கு தேவையான பொருட்கள்: உளுந்து அரை கப், பச்சரிசி அரை கப், தோரம்பருப்பு அரை கப், காய்ந்த மிளகாய் 6 நம்பர், இஞ்சி அரை இன்ச், பச்சை மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை தேவைக்கேற்ப, தேங்காய் அரை கப், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் பொரிக்க. காரவடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டலாம். எப்படி அரைக்கணும்னு சொல்லுங்க மாமி. அதாவது உளுந்து நல்ல உளுந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்ல பஃபியாவே அரைக்கணும். அதே மாதிரி அரிசியும் நைஸா அரைக்கணும். அதில் நமக்கு தேவையான மிளகா வத்தலை போட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஆல்ரெடி அந்த பச்சை மிளகாய் இருக்கு, ஆனாலும் இது கொஞ்சம் போட்டுக்க கலருக்கு வேண்டியும் அந்த டேஸ்ட்டுக்கு வேண்டியும் அப்படி போடணும். அப்புறம் தோரம்பருப்பு நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி பருப்பு வடைக்கு அரைப்போம்லவா, அந்த மாதிரி மசிச்சு அப்படி அரைச்சா போதும். போட்டுட்டு அது மற்ற எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். உளுந்தும் அரிசியும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் தோரம்பருப்பும் வரமிளகாயும் நல்லா கோர்ஸா அரைச்சிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரிசி உளுந்து நைஸாக அரைச்சிட்டோம். அதே மாதிரி தோரம்பருப்பும் வரமிளகாயும் சேர்த்து கோர்ஸாக அரைச்சிட்டோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி, இப்போ இந்த அரைச்சோடு கூட சேர்ந்து இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். தேங்காய் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் மட்டும்தான் சேர்க்கணுமா? இஞ்சி இருக்கே, இஞ்சி பச்சை மிளகாய் அப்புறம் தேங்காய். இல்லை வெங்காயமும் போடலாமா? அப்படி இல்லை, சாதாரண நார்மலாக இந்த வடைக்கு நான் வெங்காயம் போட மாட்டோம். இப்படிதான் பண்ணுறது வழக்கம். இது என்னோட ஆத்தோட ட்ரெடிஷனல் ஆகிட்டு உள்ளது. என்னோட அம்மா பண்ணுவேன். அம்மா இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் கழிக்கிறத நல்லா இருக்கு சொல்லுவா. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஊர்ல எல்லாம் கொடுக்கறத ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பயுமே டீ டைம்ல ஒரு ஸ்நாக்ஸ் டெஃபினட்டா இருக்கும் இல்லையா? ஆமா, இருக்கும். அப்போ அதுக்கு இது இப்படி போட்டு சாப்பிடும்போது இதுல என்ன பெனிஃபிட்னா, கொஞ்சம் பண்ணும்போது நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது எண்ணெய் குடிக்காது பெருசா. ஸோ நமக்கு அது ஜீர்ணிக்கிறதுக்கும் எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காயை சேர்த்துடலாம். ஓகே. இஞ்சி இருக்கிறதுனால டைஜஷனுக்கு எல்லாம். பச்சை மிளகா, இப்போ நம்ம டக் டக் பெருங்காயம் சேர்த்துடலாம். போதுமா? கொஞ்சம் கருவேப்பிலை, பாருங்க கொஞ்சம் குறவப்பட்டுங்க, ஒரு இத்திரி கூட இன்னும் கொஞ்சம். பொரி நீங்க எல்லாமே தேங்காய் எண்ணெயில தானே பண்ணுவீங்க? கேரளால எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான் மோஸ்ட்லி எடுக்கிறது எல்லாத்துக்கும். பின்ன அது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இல்லையா? கடலை எண்ணெயில பண்ணினாலும் நல்லா தான் இருக்கும். அப்படி ஒன்றும் இல்லை, எதானாலும் ஓகே தான். இல்லை, கேரளா அப்படிங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணுவா, அவ்வளோதான். நம்ம எந்த எண்ணெயில வேணாலும் பண்ணாலும் நம்ம கார வடை டேஸ்டாக தான் வரும். ஆமாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுது இல்லையா? கார வடை போட்டுடலாம்.
இது வந்து வடை மாதிரி போடணுமா இல்லைன்னா? இல்லை, இப்படி தான் போடணும். உருட்டி தான் போடணும். இப்ப இந்த வடை வேகிற நேரத்துல நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நம்ம உங்களை பத்தி இன்னும் ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல. நாம என்னன்னு சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க உங்களோட ஹாபிஸ் என்ன, அதை பத்தி எல்லாம் பேசலாம். எனக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அது விடாம நான் வந்து எனக்கு எல்லாமே பிடிக்கும். எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் உண்டு. சின்னதுலேருந்தே அப்படிதான். கோலம் போடுறதுலையானாலும் சரி, இதுல எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஸோ அதிலெல்லாம் நிறைய நான் கலந்துட்டு இருக்கேன். நிறைய காம்படிஷன்ஸ்ல எல்லாம் கலந்துட்டு இருக்கேன். நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கேன். இப்போ குக்பேடுங்கிற ஒரு இந்தியாவோட ஒரு பெரிய ஸ்டேஜ் ஆகும்போது ரெசிபி ஷேரிங் ஸ்டேஜ் அது வேர்ல்ட்ஸும் இப்போ அதில் நான் இப்போ இருக்கேன். அதில் வந்து எபோ ஒரு 430க்கு மேலே 430 ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதில் நிறைய ஓரோ வீக்கில் வந்து ஓரோ கான்டெஸ்ட் எல்லாம் நடத்துவா. சிலப்பாவா இந்த இங்கே சென்னை ரீதியில் தமிழ் ரீதியில் இந்த சோனில் செய்வா. சிலவா வந்து சில சமயம் அந்த டெல்லி அந்த மாதிரி இடத்துலேருந்தெல்லாம் கூட அதில் போடுவா. அதிலே நான் வின் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் என்னோட ஹாபிஸ். வேற கூட நீங்கள் பியூட்டிஷியன் கேள்விப்பட்டேன். எங்களுக்கு ஒரு சின்ன பியூட்டி டிப்ஸ் கூட சொல்லலாம் இல்லையா? ஆத்துல இருந்து நாங்களும் ஏதாவது பண்ணிக்கிற மாதிரி கிளென்சர் பண்ணுவோம்ல, நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிப்போம். அதுக்கு வந்து நம்ம வெளியிலேருந்து இதெல்லாம் வாங்கி கிளென்சர் வாங்கி தானே பண்ணுவோம். அப்படி இல்லாமல் ஆற்றுலேயே கொஞ்சம் பால் காய்ச்சினா கொஞ்சம் கூலாയിട്ടുള്ള பால் எடுத்து காட்டனில் இது பண்ணி நன்னாயிட்டு தொடச்சி எடுத்துட்டோம்னாக்கா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுபோல் ஸ்க்ரப்பு பண்ணணும்னா கூட டொமேட்டோ அதை கட் பண்ணி ஜீனில் முக்கி அதை நல்லா நல்ல மசாஜ் ரொட்டேஷன் பண்ணி கொடுத்து விடுவோம்னா இன்ஸ்டன்ட் ஆகிட்டுள்ள ஒரு க்ளோ கிடைக்கும். எங்க மாமியார் சொல்வா, அந்த புளிச்ச மாவு இருக்குல்ல, தோசை மாவு, அதுவும் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணா நல்லா பளிச்சுன்னு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது இந்த டார்க் ஸ்கின் எல்லாம் பேக்கில் எல்லாம் இருந்தானா அதில் தேய்ச்சி எடுத்து வச்சாச்சுன்னா அது நல்லா இருக்கும். ஸோ அந்த டிப்ஸை கூட ஃபாலோ பண்ணலாம் எல்லாரும். இந்த தக்காளி இல்லை சர்க்கரையும் யூஸ் பண்ணி நல்லா கிளென்சிங் இது பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பர் மாதிரியும் தோசை மாவு இருந்தா வீட்டுல இருந்தா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. இல்லை, பழைய காலத்துலலாம் பியூட்டி பார்லர் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அப்போ ஆற்றுல உள்ள அந்த இப்போ தேங்காய் எண்ணெய் சொன்னேன். ஸோ கேரளாவில் எல்லாரும் தேங்காய் எண்ணெயை தான் தேய்ச்சிப்போம் ஃபேஸில். அதெல்லாம் அந்த அளவுக்கு அவளும் நல்ல க்ளோவாக தான் இருப்போம். கண்டிப்பாக இல்லை, அவள் தேங்காய் எண்ணெயில் தேய்ச்சிக்கிறது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பளிச்சுன்னு, ஆமாம். அதனால அந்த பழைய காலத்து ரீதியில் அப்படி தானே. இப்போ தான் இதெல்லாம் வந்திருக்கு வச்சுக்கோங்க. காரவடை ரெடி ஆகிடுது, எடுத்துடலாமா? இந்த மாவு வந்து வடை மாதிரி போடக்கூடாது, இந்த மாதிரி போண்டா மாதிரி தான் போடணும். கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போடணும். பெருசாக தான் போடணும். ஓகே. காரவடை செய்முறை: உளுந்து அரிசி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு காய்ஞ்ச மிளகாய் ரெண்டுத்தையும் கோர்ஸாக அரைச்சிக்கணும். அரைச்ச 2 மாவையும் ஒன்றா சேர்த்துட்டு இஞ்சி பச்சை மிளகா பெருங்காயம் கருவேப்பிலை தேவையான உப்பு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு அதில் உருட்டி போடணும். வடை மாதிரி தட்டி போடாமல் கொஞ்சம் உருட்டி பெரிய சைஸில் உருட்டி போடணும். போட்டதுக்கப்புறம் நல்ல கோல்டன் கலரில் வந்தோடனே எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியான கார வடை ரெடி. கார வடை வந்து ரெடி ஆகிடுது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. ஆமாம், உள்ளே நல்லா வெந்திருக்கு. வெளியில் வந்து கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிடும்போதும் அந்த தேங்காய் கடலைப்பருப்புலாம் வாயில் ஆப்பிடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கார வடையை அரைக்கிற பதம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே அரைச்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். நாம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் மேம்? பால் பாயசம் பண்ண போகிறோம். பால் பாயசம். கார வடை பார்த்தாச்சு, நல்லா உள்ள சாஃப்டாகவும் வெள்ளை கிறிஸ்பியாகவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது அடுத்தது வந்து அம்பலப்பழ பாயசத்துக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே. இப்போ பால் பாயசத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். அம்பலப்புழா பால் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்டர், பச்சரிசி 2 டீஸ்பூன், சர்க்கரை தேவையான அளவு. இப்போ பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. முதல்ல வந்து பால் விடணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் குக்கர்ல இதுக்கு அளவுலாம் இருக்கா? இந்த சைஸ்
குக்கர் சைஸ் எல்லாம்? ஆமா, கொஞ்சம் நிறைய பண்ணும்போது பெரிய குக்கர்ல தான் பண்ணணும், இல்லைன்னா அது பொங்கி வழிஞ்சிடும். ஆமா. அதனால இப்ப நமக்கு 1/2 லிட்டர் தானே எடுக்கிறோம், அதனால இது ஓகே. சின்ன குக்கர். 1/2 லிட்டர் பால். இனி 2 ஸ்பூன் அரிசி. அரிசி 2 ஸ்பூன் அரிசி நான் போடட்டுமா? சக்கரை 1/2 கப்பு. 1/2 கப். அதாவது பால் வந்து 1/2 லிட்டருங்கும் போது 2 கப் இருக்கும். ஆமா இருக்கும். அதனால சக்கரை வந்து 1/2 கப். நம்ம எந்த கப்ல பால் விடுறோமோ அதே கப்ல 1/2 கப் சக்கரை சேர்க்கலாம். ஓகே. இதுக்கு எதுவுமே தேவையில்லை, ஏலக்காய் எதுவுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, பாலோட அந்த ஃப்ளேவர் மட்டும்தான். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாமா? ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடலாமா? இல்ல, அது வந்துக்கும். மூடி வச்சிட்டு வெயிட் போடலாமா? இல்ல வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் வந்த உடனே சிம் ஆக்கிடலாம். ஓகே. இப்போ வெயிட் போடலாம். இப்போ விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நாம. ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் சிம்ல வச்சிருங்க. சிம்ல வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து 20 நிமிஷம் ஆச்சு. இதில் வந்து விசில் எவ்வளோ வேணாலும் வரலாம். நீங்கள் வந்து சிம்ல வச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ விசில் வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அதோட டைமிங் தான் கணக்கு. ஸோ 20 நிமிஷம் ஆனவுடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிடலாமா? ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து ப்ரெஷர் அடங்கிடுது. ஓப்பன் பண்ணிடலாமா? நல்ல அழகான அந்த பிங்க் கலர் வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய பால் பாயசம் ரெடி ஆயிடுது. இதை வந்து இப்போ பிளேட்டிங் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து நெய்யோ முந்திரி பருப்பு ஏலக்காய் எதுவுமே தேவையில்லை. அந்த பாலோட டேஸ்ட் தான். அந்த பால்லேயே அது கொதிச்சு அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுதான் அதோட டேஸ்ட்டே. பால் பாயசம் செய்முறை. ஒரு குக்கரில் பால், அரிசி, சக்கரை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விடுங்க. விசில் விட்டுட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய அம்பலப்புடா பாயசம் ரெடி ஆகிடும். இப்போ சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆகிடுது. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பால்லேயே அரிசி வெந்திருக்கா, சர்க்கரை எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. எங்களுக்காக வந்து கார வடை அப்புறம் பால் பாயசம் பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் கூட சமைச்சது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இந்த வாய்ப்பு தந்த எனக்கு ஜெயா டிவிக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க பவர்ட் பை டக் டக் பெருங்காயம்.